விருச்சக ராசி, விருச்சக லக்னம். காலபுருஷனுக்கு 8வது வீடு. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சந்திரன் நீசமடையக்கூடிய வீடு. சந்திரன் நீசம்னாலேயே நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லையே கஷ்டமாக இருக்குங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. 2 நாள் சந்திரன் நீசமாகும்போது நமக்கு கேட்க முடியாதுங்க. நம்மளால் மனசில் அவ்வளோ ஒரு வேதனைகள் வலிகள் இருக்கும். இருந்தாலுமே பிறந்த போதே சந்திரன் நீசமாய் பிறந்த விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னம் ரொம்பவே உன்னதமான மென்மையான நபர்கள். முதல் ரொம்ப சாஃப்டான பர்சனாலிட்டி, காமான பர்சனாலிட்டி. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, ஒரு கோவம்னு வந்துட்டா, எங்கிருந்து தான் அவ்வளோ கோவம் வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு கோவப்படக்கூடிய ராசி. கடகத்துக்கு இணையான தாய் அன்பு அதிகம் இருக்கக்கூடிய ராசி. ஆனால் விருச்சிகத்தை பார்த்தோன்னே இந்த கோவம், இந்த தாய் அன்பு அப்படிங்கிறது 2வது போயிருங்க. கோவம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். அதனாலேயே நிறைய பேர்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்காங்களா, பிரித்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நிறைய கொடுக்கும். நீ கோவக்காரன், அவன் டக்குன்னு ஏதாவது பேசிடுவான் அப்படின்னு உங்களை பார்த்தானே இதுதான் மற்றவங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். என்னதான் நல்லது பேசுங்க, கடைசியில் உங்களை கோவம், அவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இவங்க எல்லாமே மன ரீதியாக, உடல் ரீதியாக ரொம்பவே தைரியமான சாலைங்க, ரொம்ப தைரியசாலி. எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா விழுந்து விழுந்து எந்திரிச்சு வருவாங்க. இப்போ விழுகும்போது இருந்ததை விட எந்திரிக்கும் போது 3 மடங்கு பெரிய ஆளாக எந்திரிப்பாங்க. அதுதான் நான் வாழ்க்கையை 0லேருந்து ஆரம்பிச்சேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுங்கிறது அனைத்துமே நான் என்னுடைய சுய உழைப்பால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தெம்பாக தைரியமாக, இன்னொருத்தர் உதவி இல்லாமல் யார் சீக்கிரம் முந்துவாங்க மேலே வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் நிச்சயமாக வரும். என்ன காலபுருஷனுக்கு 8வது வீடாக இருக்கிறனால எங்களை யாரும் பெருமையாக பேச மாட்டேங்கிறாங்க, உங்களை எல்லாம் பெருமையாக பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பேசவே மாட்டாங்க. கூடவே இருந்து உங்களுடைய விஷயத்தை அனைத்துமே பயன்படுத்திட்டு உங்களை பார்த்திங்கன்னா விட்டுட்டு போகக்கூடிய நபர்களாக உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்போவுமே கடைசி வரை ஒரு நட்பு தொடருமா விருச்சகத்திட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தொடரும். ரொம்பவே நல்லவங்க, கொஞ்சம் நஞ்சம் நல்லவங்க இல்லைங்க, ரொம்பவே நல்லவங்க. நீங்கள் பழகிட்டா உயிரையும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க விருச்சக ராசி, விருச்சக லக்னம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறீங்களோ, இல்லை தப்பு பண்ணிட்டீங்களோ, இல்லை அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணிட்டீங்களோ, இல்லை சொல்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் திருப்பி உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கிட்ட கட்டாயிரும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், தேல் மாதிரி சொல்லலாம். அப்போ ஒரு பிரச்சனையானா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கடைசியாக வெட்டிட்டு போயிடுவாங்க. வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, நீ உன்னோட வழி பார்த்துக்கோ, நான் என்னோடய வழியை பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாமே தனிச்சிருக்காரு. விருச்சகத்தை பொறுத்த வரையும் இன்றைக்கி யாரோடைய துணை இல்லாமல் குருவோடைய அனுகிரகம், குரு தான் இன்றைக்கி ராசியை பார்க்குறாருங்க. குருவோடைய அனுகிரகத்தில் தான் இன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிறைய திறமசாலி. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்னடா பழைய மாதிரி ஒரு சூழ்நிலைக்கே வந்துட்டோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வலியும் வேதனைகள் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்களா விருச்சகம் அப்படின்னா எஸ். அதை எந்த ஒரு மாற்றம் இல்லை. மன ரீதியாக பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம், மற்றவங்க ரீதியாக ஒதுக்கி வச்சு பட்டிருக்கலாமே தவிர்த்து எப்போவுமே விருச்சகத்துக்கு தனி பவர். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தனக்கு என்ன அப்படின்னு இன்றைக்கெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு 8ல் மறைஞ்சிருக்காருங்க. அப்போ யாருமே இல்லை, ஆதரவு இல்லை, ஒரு சூழ்நிலைகள் தவறாக போயிடுச்சு, இது ஒரு முடிவு தப்பாக எடுத்துட்டேன், இந்த ஒரு பிரச்சனை வராமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா கோபம், சண்டை, எந்த ஒரு எடுத்தாலுமே அவமரியாதை, இது மட்டும்தான் விருச்சிகத்துக்கு இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி முருகனே சரணாகதியாக இருக்கார் அப்படின்னு அவர் பாதத்தை தொட்டு வணங்குறீங்க. நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கீங்க உங்களுக்கு நீங்களே. இதுக்கு முன்னாடி கோவப்பட்டிருக்கீங்க, இன்றைக்கி கோவங்கிறத ரொம்ப கம்மி பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே யாருமே விட்டு கொடுக்க மாட்டீங்க, சொந்தம் வந்தோன்னு ஓடுவீங்க. இன்றைக்கெல்லாம் அவங்க உங்களை அடித்து துரத்துனதுக்கப்புறம் இன்றைக்கி எவன் வந்தான் என்ன, எவன் போனான் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே மனசை தேர்த்திக்கிட்டீங்க. நிறையா விஷயங்கள் மாறி இருக்கீங்க. இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி கூட பேசும்போது மனசில் அவ்வளோ பாரமாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி சந்திரன் 3ஆம் இடத்துல போகுது, அவ்வளோதான். என்னடா கிடைக்கும், என்னடா மாற்றம் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் தான் இன்றைக்கி உங்களோட ராசியை பொறுத்தவரை நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் சனி, ராகு மற்றும் கிரக சேர்க்கைகள் 5ஆம் பாவகத்தில் இருக்குங்க. விருச்சிகத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு ஸ்தானம் தான் பெறார். 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி. இன்னைக்கு கரியும் காரி நாகமும் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகு கிரக சேர்க்கைகள் பலன், ராசிக்கு 5ஆம் பாவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள். ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. அது இருக்குது, டாக்குமெண்ட் இல்லை, அவன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அக்கா கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அத்தை கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி
எங்கே போனாலும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. எங்கள் குலதெய்வம் வந்து அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு தெரில, அந்த பூர்வீகம் சார்ந்து போனாவே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையும் நிறைய வருஷங்களாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாக போகக்கூடிய வாய்ப்பு. அதே போல் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. விருச்சிகத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எடுத்துகிட்டு கொண்டு போகவே முடியல. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி பாருங்கள், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, இதுக்கு மேலே ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விருச்சிகத்தை பொறுத்தவரை நிறைய ஏமாற்றங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. எதுவுமே துலாதும் சரி விருச்சகம் சரி அவ்வளோ சீக்கிரம் திருமண வாழ்க்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அதுவுமே செவ்வாயெல்லாம் 7ல் இருக்கக்கூடிய நபர்கள், விருச்சிகத்துக்கு செவ்வாய் 7ல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருப்பாங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அது திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே சுமூகமாக நடைபெறக்கூடிய காலங்கள். எல்லா இருந்தாலும் பார்த்துக்கலாம், காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாதிரியான பலன்கள் நடக்க போகுது. பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல டிரான்சிட் காலமாக இருக்கும். முதல் பரிவர்த்தனையாகி 7ஆம் அதிபதி 7லே பலம் பெறதுனால நீங்கள் நல்லவங்க தான், விருச்சிக ராசி நீங்கள் நல்லவங்க தான், உங்களை புரிஞ்சுக்காமே நிறையா பேர் உங்களை இக்னோரன்ஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இதிலிருந்து எல்லாமே ஒரு பெரிய மாற்றங்களை உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது தரம் யோகமாக குழந்தை செல்வம். விருச்சிகத்தை பொறுத்தவரையும் குழந்தை பேர் அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இந்த குழந்தைக்காக தவம் கிடக்கிறோம், எங்களை வந்து இதுக்காக நாங்கள் வெளியவே போகிறதவே நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம், எங்கே போனாலும் குழந்தை என்னாச்சு குழந்தை என்னாச்சு, ஏன் எப்போ ஏதாவது மாசமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் வருது. அதனாலயே நாங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிட்டோம். இனி இந்த நேரம் குழந்தை பேருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக நேரமாக இருக்குமா, குழந்தை கிடைக்குமா, குழந்தைக்கான மருத்துவ முயற்சி எடுக்கலாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் சனி ராகு கிரக சேர்க்கைகள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கோயில், அதாவது குலதெய்வ கோயில், குலதெய்வத்தோட அனுகிரகம் இன்னைக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே போல் சனி ராகு கிரகச்சேர்க்கைகள் 5ஆம் பாவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அவர் 11ஆம் இடத்த பார்க்கறதுனால இந்த மூத்த சகோதரனால பெரிய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். என்னால் வேலையில் சக்ஸஸ் பண்ண முடியல, தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியல, எவ்வளோ ஓட்டியும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக ஜெயிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அண்ணனோடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அண்ணனாக இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து பார்ட்னராக நீ வந்து பார்த்துக்கோ, இதனால் நம்மளுடைய பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், அதனால் உன்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற ஆதரவு, அப்பா சார்ந்த ஆதரவும் சரி, அம்மா சார்ந்த ஆதரவும் சரி, அண்ணன் மற்றும் அக்கா சார்ந்த ஆதரவும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் திருமணம் தொடர்ந்து தள்ளிகிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி ஏறக்குறைய 25 வயசு 30 வயசு கடந்துருச்சு, இன்னும் வந்து எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து இந்த பொண்ணு கல்யாணமாகாமல் இருக்குது, இந்த பையன் கல்யாணமாக இருக்குது, நிறையா வரன்கள் வருது, பார்க்குறவங்க எல்லாருமே ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. என்ன எஃபர்ட் போட்டாலும் அதற்குண்டான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக நிச்சயமாக இருக்கும். இந்த நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்த சகோதரனுடைய ஆதரவு, அதே போல் குலதெய்வத்தோட அனுகிரகங்கள், குழந்தை பேர், அதே போல் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், உங்கள் ராசிக்கு பெரிய யோகாதிபதியாக இல்லைனாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு வழிபாடு மட்டும் பண்ணுங்கள், இருக்கிற இடத்துலேருந்தே ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக அவருக்கு கேட்கும். அவருடைய அனுகிரகத்தினால அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான பலன்களை விருச்சக ராசிக்கு சனீஸ்வர பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும், நாளைக்கு நம்ம பார்க்கும்போது அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் இருக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.